குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாலே ஒரு வெறுமை எப்போவுமே ஃபீல் பண்ணுறோம், என்ன தான் பண்ணுறது தெரியல அப்படின்றது இன்றைக்கி 90% வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். என்கிட்ட நிறைய பேர் புலம்புறதே இதை பேஸ் பண்ணி தான் புலம்புவாங்க. ஸோ வீட்டில் நிம்மதி வரணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன தாந்திரிக பூஜைகள் செஞ்சாலே ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும். நான் உங்களுக்கு ஒரு 2 பரிகாரம் சொல்கிறேன். இந்த 2யுமே வீட்டில் செய்யுங்க. அது செய்யும்போது அதோடைய பலன் மிக அபரிதமாக இருக்கும் உங்களுக்கு. முதல் விஷயம், மாலை நேரம் சாயந்தரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுடைய வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர், நார்த் ஈஸ்ட்னா என்ன மூலை? வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு மேற்கு முகமாக விளக்கு ஏற்றுங்க. மேற்கு முகமாக இது எரியணும். மேற்கு முகமாக அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரே ஒரு பூ, எந்த பூ இருந்தாலும் சரி, பூ வைக்கிறது சிறப்பு. இன்கேஸ் பூ கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி உங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரே ஒரு சின்ன வெல்லம் பீஸ், ஒரே ஒரு வெல்லம் ஒரு குட்டி பீஸ் எடுத்து அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அதாவது எப்படி வைக்கணும்னா அந்த வெல்லத்தில் அந்த விளக்கோடைய ஹீட்டு பட்டு வெல்லம் கொஞ்சம் உருகணும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? அது உருகிறா போல் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த விளக்கை பார்த்து நல்லா நின்று கும்பிடுங்க. என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இது இதில் நிம்மதியாக இருக்கணும், எங்களுக்கு சந்தோஷம் வரணும், குடும்பத்தில் நிம்மதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் அந்த விளக்கு ஒரு அரை மணி நேரம் எரியணும், ஓகேங்களா? அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு உள்ளேயே நீங்கள் ஏற்றினாலும் தவறு இல்லை, தாராளமாக செய்யலாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வந்துடுங்க. அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் ஏறிட்டோம், அதுக்கப்புறம் நீங்களே மலை ஏற்றிடலாம். அந்த வெள்ளத்தை கையோடு எடுத்து, கொஞ்சம் உருகி இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளத்தை கையோடு எடுத்து ரோட்டில் தூக்கி போட்டுருங்க. காக்காவோ பூச்சி ஏதாவது மறுநாள் சாப்பிட்டுக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வரலாம். மாலை நேரத்தில் டெய்லி செஞ்சுட்டே வாங்க. செய்ய 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 வீட்டில் மிக சந்தோஷமும் ஆனந்தமும் தேடி வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை, சிம்பிளாக செய்யக்கூடிய மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடிய பூஜை. உங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க என்னோடய ஆசீர்வாதங்கள் எப்பவும் உண்டாகும். சாய்ராம்.